வணக்க நண்பர்களே, இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தரமான ஒரு பிரியாணி பண்ணிருக்கான். சொல்லு நண்பர்களே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் பண்ணா சரியான ஒரு பிரியாணி வருதுதான். சும்மா சிம்பிளா ஒரு 1/4 கிலோ ஒன்றும் விசிறு சவுண்ட் இல்லை, விசிறு எல்லாம் முடிஞ்சு வச்சு நானே செஞ்சது நண்பர்களே. என் பிள்ளைகளுக்காண்டி நான் செஞ்சது. என் முன்னாடி கோச்சிட்டு போனா நான் இருக்கேன்டா என் தங்கங்களை உனக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுக்க ஆளுனால இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டத்தில் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இருக்குன்னா மனோஜ் மாப்பிள்ள சந்தோஷ் இன்னைக்கு வண்டி வேலைக்கு போயிட்டாப்புல. இன்னைக்கு வீடியோ இருக்குன்னா யாரும் தான் என்னுடைய மக சர்மி. ஒரு வாய்ஸ் கூட கூட என்னாண்டு பிரியாணி எப்படி இருக்கும்னு பிரியாணி நல்லா ஓகி பேசு. பிரியாணி எப்படி இருக்கும்னு தெரியும். தரமா இருக்கு மகளே. இப்ப பாரு, நாங்க சாப்பிட்றத வேடிக்கை பாரு. வேடிக்கை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சாப்பிடு, ஓகேவா? இது நான் 3 பேருக்கு மட்டும்தான் பிரியாணி வச்சிருக்கேன். உங்க ஆத்தா அன்னைக்கு வந்தாண்டா சாப்பிடுவா, இல்லைன்னா கிடக்குன்னு பட்டினியா. நண்பர்களே, பிரியாணி பார்த்து பிரியாணியை பார்த்து முடிச்சு பிரியாணியை பார்த்து முடிச்சு இப்போ ஃபோன் அடிப்பான் உங்களுக்கு, ஓகேவா? நண்பர்களே, நானும் அப்பாவும் டெய்லியும் கூப்பிட போறோம் நண்பர்களே. நண்பர்களே, சுட சுட மட்டன் பிரியாணி நண்பர்களே. இவ்வளவு திறமையா? ஆமா, எப்படி? ஆஹா, அருமையான மட்டன் பிரியாணி நண்பர்களே. பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. அப்படியே யூடியூப் பார்த்து பண்ணேன் நண்பர்களே. ஏய், சிந்த போதிய கறி வர அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கு. நம்ம தண்ணி பாலம் நினைக்கிற வாங்க கறி அன்னைக்கு. இன்னைக்கும் நானும் எங்க அப்பாவும் கூப்பிட போவேன் நண்பர்களே. இப்ப கிளம்பிட்டேன் நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சு என் முன்னாடி கூப்பிட போறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, முதல்ல தட்டை கட்டுற போது எப்படி பிரியாணி சரி உமா போன் பண்ணுமா? பண்ணிட்டுவோம். எனக்கு முதல்ல போட்டு ஆற வச்சுக்கிறேன். அப்பா அத்தா எனக்கும் ஆற வச்சுக்கிறேன். பீஸ் நிறையா இல்லை, ஆனால் மதுக்கு போட்டோம் நிறையா. அப்பா எனக்கு வேணும். எனக்கு பல்லு ஓட்ட பல்லு கட்டிக்க முடியாது. அப்பாவுக்கு ஃபர்ஸ்ட், அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிச்சுட்டு சாப்பிடலாம். எதுவுமே நண்பர்களே, வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை நம்ம வீட்டில், அதனால் வெங்காயம்லாம் எதுவுமே வைக்கல. சும்மா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அரிசி பிரியாணி யூடியூப்பை பார்த்து அப்படியே செஞ்சேன் நண்பர்களே. பாசுமதி அரிசி வாங்கிட்டு வந்து உலக அங்கிட்டு போவோம். அக்கா சாப்பிட்டா போகிறோம். அப்பா ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடாம அம்மா போன் அடிச்சு சாப்பிடலாமாப்பா? ஆமாம், போனடுவா. ஆஹா, பிரியாணி உப்பு கூடி போச்சு. உப்பு கொஞ்சம் கூடி போச்சு. பரவாயில்ல, வர்றாளா வளையான்னு கேட்டுருவோம் நம்மள. என்னைக்குனாலும் கறி செம்ம டேஸ்ட். கறி செம்ம டேஸ்ட். ஃபோன் அடிப்போம், வரந்தா கூப்பிடுவான். நீ ஃபர்ஸ்ட் பேச, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். என்னடா ஃபோன் வர மாட்டுது? எம்மப்பா போட்டாச்சு. என்ன பூணு வர மாட்டுது? வந்துருச்சு. அமைதியாரு, எதுவும் பேசாத, எதுவும் பேசாத பிள்ளை. நல்ல மட்டன் பீஸ் நண்பர்களே. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ, நான் யார் பேச தெரியுதா? யார் பேசுறது தெரியுது. என்ன வேணும்? என்ன வேணும்? 2 கிலோ அல்வா வேணும், 1 கிலோ மல்லிகைப்பூ வேணும். தரீங்களா? போய் கடையில் போய் கேளியா? நான் நக்கலா இருக்கேன் உனக்கு? ஏய், வர முடியுமா வர முடியாதா? வர்றையா இல்லை உன்னை காலி பண்ண டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் வேறு கல்யாணம் பண்ணவா? எப்படி ஐடியா? வர முடியாதையா? வர முடியாதா? ஏய், சொன்னா கேள் முத்து. பிள்ளைய படிப்புக்கிட்டு போகிறோம். அதுவும் நண்பர்கள்லாம் எங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க. இப்போ 1 வாரமா எப்படி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் வச்சுக்க? நான் தான் என் திறமை தான். அதே அப்போ இருக்குல்ல உனக்கு திறமை. ஆமாம், அனுப்பு. எனக்கு அதுக்கு போன் அடிக்கிற? இப்போ நீ மரியாதையாக நீ வந்தா உனக்கு நல்லது. இல்லை வெட்டியாவில் அடி வாங்காதன்ட்டு அவ்வளோன்னு சொல்லி வந்தேன்னு வச்சுக்க. அவ்வளோதான். பார்த்துக்க எப்படி
நான் வந்தாதானே நீ அடிப்ப. ம் நான் வந்து வரமாட்டேனே. ம் மது கேட்குறே, நான் மதுட்ட பேசு. கூடிய போனேன். ஹலோமா, என்னப்பா வாமா வீட்டுக்கு. நீ உனக்கு லீவு தானே, நீ வந்தியா? வாமா, நான் எத்தனை நாள் வந்துட்டு போனேன். என் தங்க அப்புறம் அப்படி சொல்றா. என்னது? நான் இத்தனை நாள் வந்துட்டு போனேன். மட்டன் பிரியாணி என் பொண்டாட்டிக்காண்டி. அடியாய், நாங்கள் மட்டன் பிரியாணி சாப்பிட முடியும், மட்டன் பிரியாணி மெண்டலு. அதே ஆள் இல்லைன்னா மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கிறீங்களா நீங்க? அடியாண்டி உப்பை போட்டு விட்டேன். மது, உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அம்மா இல்லைன்னு. எனக்கு கவலை இருக்கு, நான் உண்ணாவிரதம். மட்டன் பிரியாணி செஞ்சு திங்கிறீங்களா நீங்க? நான் இல்லாம நீங்க மட்டன் பிரியாணி செஞ்சு. அப்பா, நான் நைட் அழுவேனா மாட்டேனாப்பா? இப்போ என்ன சாப்பிட்டு பூரி வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு? லூசு மெண்டல், பூரி வாங்கி கொடுத்துட்டீங்க பிள்ளைகளுக்கு. அதே அப்பா, நான் நைட் அழுவேனா அழுக மாட்டேனாப்பா? ஆமா, நைட் டெய்லி அழுகிறோம். அம்மனோட போய் பூரி வாங்கி கொடுத்துருக்கீங்க. மெண்டல் மாதிரி பேசாதா? கறி போப்பா, ஒரு கறி. யோ, தேவலாம் பேசாதயா. சர்மி பேசுறா, பேசுவியா? சண்டை விட்டு அனுப்பிச்சு விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கியா நீ? என்ன சண்டை விட்ட? என்ன தெரியும்? அதே அதான் பிரியாணி எல்லாம் செஞ்சு திங்கிறோம்ன்றீங்க. ஏய், உண்மைக்குமே இல்லடி. பூரி வாங்கி திங்கிற முடியும். சர்மி சொல்லுப்பா. பூரிய வாங்கி கொடுத்து முடிச்சு விட்டாங்க. பூரி இருக்குது, பூரி இந்த ஒரு சர்மி. உண்மைக்குமே நக்கல் பண்றீங்க. நல்லா இருங்க இருங்க, ஜாலியா இருங்க இருங்க. எத்தனை நாளைக்கு இருப்பீங்க நான் பாக்குறேன். ஏய், இப்போ நாங்கள் வந்துடுவோம். எல்லாரும் 3 பேர் கிளம்பி வர்றோம். கூப்பிடாத உனிய. உங்களுக்கு நல்ல மரியாதை இல்ல. என் மாமியா பிடிச்சி வரப்பட உளுந்த விடாட்டுறேன். வா இங்க வா, கழுவி கழுவி ஊத்துவா இங்க. எதுக்கு எதுக்கு அடிச்சு வரைச்சி விட்டுட்டு நீ உளுந்தோட வேண்டியா? உளுந்தோட உன்னைய தாண்டி அடிச்சேன், உமாவை அடிச்சேன். அதே திண்டுகிட்டே பேசாதயா, கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற. உண்மையிலே நான் வடை சாப்பிட்டுட்டேன், பருப்புடா. வடை தும்ப அதெல்லாம் தூங்க மாட்டேன். மதுட்ட உடைக்கிற மாதிரி என்னடா சாப்பிட்றேன்? என்ன சாப்பிட்றேன்? பூரி சாப்பிடுறேம்மா. பூரி 12 மணிக்கு பூரி இருக்குதா? ஏய், வாங்கிட்டு வந்து பல்லு விளக்காமறதுல இப்போதான் பல்லு வலி சாப்பிடு பிள்ளைய. இப்போ ஆறி போச்சு பூரி. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? எங்க வீட்டுல பிரியாணி. ஏய், என்ன சொல்ற? என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி, சுக்கா. அடியே நிப்பாட்டி உன் புறாட போய் ஆகிட்டு நீ யாரும் பழைய சோறு திட்டுக்கிட்டப்பா. பழைய சோறு ஊரே ஆகிட்டு பாட்டு சொல்ல. வறுவல் 65. சொல்லு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீ சாப்பிட்றீங்களா? ஆமா. இல்லை, வீடியோ எடுத்து போட்டு விடுங்க எனக்கு கொஞ்சம். உனக்கு எதுக்கே நான் வீடியோ எடுத்து போடணும்? நம்பணும்ல. நீ நம்பணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வாரமா நல்லா உட்காந்து திங்கிறீங்கல்ல. உன்னை நான் கூப்பிட வராமல் இருந்தேன், நான் சொல்லு. இல்லை நானே நீ வந்தேன்னா நான் வரணுமா? அடிச்சு மட்டும் வரைச்சு விடுவா, நீ கூப்பிட்டோட நான் வரணுமா? வெக்கம்லாம சொல்ல. அடிச்சேன்னு சொல்லாத. லைட்டா நான் அடிச்சதெல்லாம் வந்து காமிப்பேன், நண்பர்கள்ட்ட எல்லாம் காமிப்பேன். பூரா கமெண்ட்ல கேட்கறாங்க, நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் லைவ் ஓட்டே 1 மாசம் ஆச்சு. அண்ணன் அக்காவை கூட்டிட்டு வாங்க லைவ்ல எல்லாரும் சொல்றதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அப்படி அப்போ வரணும் தானே? அதே வந்து நண்பர்கள்ட்ட எல்லாம் காமிக்கிறீங்க பாருங்க. நண்பர்களை வர அடிச்சது சாத்தியா பேசுறேன், வர முடியாது. யோ, வர முடியாதுயா. நல்ல மரியாதை இல்லையா உனக்கு? போனோம் ஐயா ஃபர்ஸ்ட். மரியாதை நீ போதும். ஹலோமா, என்ன மது? வாமா வீட்டுக்கு. எங்க அப்பாடி தெரியாத நேரே சொல்லு. எங்க அப்பாடி உனக்கு தெரியுமா தெரியாது? சொல்லு சொல்றான். அப்பா, அம்மா, அப்பா என்கிட்ட சொல்லி கொடுக்குறாரா? என்னது? அப்பா என்கிட்ட சொல்லி கொடுக்குறாங்க. அவர் அடிய போடு, 4 அடி போடு. நான் வர்றேன், 4 அடி போடு. போட்டுடேம்மா. போட்டுட்டேன். எனக்கு கேட்கவே இல்லை. கேட்கலையா? இந்த ஆயிருமா. அம்மா 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 ஐயோ, விட்டுருக்க காப்பாத்துங்க. ஐயோ அம்மா, என்ன அடி அடிக்குது? வெரி குட். சரி வை, போன வை முதல்ல. கிளம்பி வரையா? நாங்கள் வரோம். ஐயோ, நான் வர முடியாதியா? ஏன் நீ வரமாட்டியா? கூப்பிட அப்படி வாடி, வலிய கை முட்டா சிரிக்கி அப்படி வா, வலிக்கு வா.
இரு ரெடியாக வந்துடுறேன். அப்பா ஒரு நிமிஷம் போன கட் பண்ணுப்பா, நான் வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். இரு நான் போனேன். ஒரு நிமிஷம் லைனில் நாங்கள் கட் பண்ணிட்டேன். நான் சொல்கிறோம் கட் பண்ணிட்டேன். நெசமாலே கட் ஏய் பண்ணு. உண்மையில இருந்தா கட் பண்ணிட்டேன். ஹலோமா ஐயா கட் பண்ணிட்டேன். ஹலோமா கட் பண்ணிட்டேன். சொல்லு. கட் பண்ணு ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோமா இல்லை கட் பண்ணிட்டேன். ஹலோ இல்லைன்னு சொல்லு. மா ஏய் இல்லை சொல்லுன்றல. இங்க, எனக்கு பிறந்த நாள் வருதுப்பா. அதனால அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு சேலை எடுத்துட்டு அங்க போயிட்டு அம்மாவுக்கு சேலையை கொடுத்து கொண்டுட்டு வருவேன் அம்மாவை. ஓ அப்படியா? வலிக்க கூட்டிட்டு வருவாங்கிறாரு. கேட்டாடி என் பிள்ளையா? ஏய் மானம் கிடச்சிருக்கி, மானம் கிடச்சிருக்கி. என் பிள்ளையோட பாசத்தை பற்றியாடி. அது உன்னை கட் பண்ணிட்டு சொல்ல சொல்லு என் பிள்ளை. வெரி குட் மல்லிமிதா. சேலையோட வாங்க கூட்டிட்டு போங்க. இந்த ஒத்த வார்த்தையே நீ பஸ் ஏறி வந்துடு. நான் வரமாட்டேன் வாடி. யோ வாயா அடிச்சு வரைச்சு விட்டுல கூப்பிட வர தெரியாதோ. வாயா வையா போறேன். பா போகணும்பா. ரெடி ஆகிட்டு வரேன். வையா எப்படிப்பா ஐடியா? அடையா அப்பா, இந்த மாதிரி ஐடியா உலகத்தில் எங்கேயும் இல்லைல்ல. இந்த மாதிரி ஒரு ஐடியா எங்கேயும் உலகத்துலேயும் கொடுக்க முடியாதுல்ல. ஐயா அம்மா அம்மா வணக்கம் சொல்லுங்க. ஹலோ ஹலோ அம்மா, இந்த நான் தான் வச்சுருக்கேன் செல்லு. இந்த ஒய்ஃபுக்கு ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ண வாங்கிட்டு வந்தேன் தங்கச்சிட்ட. ஓ சரி நல்லா இருக்கீங்களாங்கம்மா? நல்லா இருக்கீங்கம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேண்ணா. சரி இந்த போய் கொடுக்க சொல்லி மதுட்ட சரிமிட்ட வாங்கிட்டு வந்து செல்லு. வீட்டில் பேச சரி என் ஒய்ஃபு அடி கொடுத்து வரட்டி விட்டேன். ஊருக்கு போயிட்டேன். 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. ஏண்ணா வாய் ஓவரா பேசிட்டானா அடிச்சுக்கிட்டே ஊருக்கு போய் இப்போதான் கூப்பிட போறேன். போய் சொல்றீங்க? இல்லை உண்மையிலேயம்மா. உண்மையிலேவா? நான் 5 நாள் ஆச்சு. இப்போ தான் கூப்பிட போறேன். சரி நான் காய்கறி கேட்டு தெரிஞ்சுக்கேன். நீங்க போய் காய்கறி கேட்டு தெரிஞ்சுங்க. ஆமாம் அங்கே காய்கறி சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேங்க. ஆமாம் இந்த போய் கொடுக்க சொல்கிறேன். சரி நன்றி. பாருங்க யாரும் நம்ப மாட்டாங்க. அவளை நல்லபடியாக வச்சுருந்தேன். அவளை இப்படி நீ அசிங்கப்படுத்திட்டு போயிட்டு என்னை கேவலப்படுத்துறா. பார்த்தாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்த வீடியோ என் மனைவியை கூப்பிட போகிறேன். மது தங்கச்சி நீ பார்த்துக்கோ சரியா? நான் அம்மா போய் கூட்டி வந்துடுறேன் சரியாடா? இல்ல நம்ம 3 பேரும் போவோம். வண்டி தாங்காது. என் வண்டி ஏறுமுல்ல ஒண்ணுமுல்ல. அப்ப நானும் வருவேன். வேண்டாம். இனி ஏற்கனவே சொட்டேன்னு சொன்னா குள்ளா வாங்கி நீ சொட்டை நீ யாரும் சொல்ல முடியாது. நீயா இல்ல நான் வருவேன். புல்லாமணி இங்க பாருங்க நண்பர்களே. அட லூசுக்கல்ல மாட்டு. வட ஓகே நண்பர்களே, எனக்கு தான் வட்டிக்கிறேன். என் மனைவி போய் கூட்டியார போறேன். சந்தோஷம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது ஒரு மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி விடைபெறுகிற. நன்றி வணக்கம். முன்னாடி எல்லாரும் சும்மா ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வந்துட்டு இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர். மதுரை 14. ஆமா திருப்பி சொல்லு. இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் ஸ்ரீலட்சுமி மதுரை 14. ஓகே நம்மள எல்லாரும் ஹெல்மெட் போட்டு சும்மா ட்ருன்னு வந்துட்டு